என்ன ஆகுமா? 10, 8, 9, 10. அதான் பக்குன்னு வந்துச்சு எனக்கு. ஹல்லேலூயா, ஆமென். 10, 8 கை தட்டு. 10, 8 அதுல ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது நித்திய கட்டளை அப்படின்றாரு. என்ன கட்டளை? நித்திய கட்டளை. ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊத கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவது. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓகே, சொல்லுங்க பூரிகைன்னு சொல்லுங்க. பூரிகை. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. அன்னைக்கு பூரிய கையில இருந்துச்சு, இன்னைக்கு பூரிய வாயா மாறிடுச்சு. ஆயா ஆயா, நம்ம வாய்தாயா பூரிய. சொல்லுங்க ஆயா ஆயா. நீ ஓயாம ஊத இந்த வாய் தான் பூரிக அப்படி சொல்லு. கைதட்டு. இதையெல்லாம் தூக்க முடியாது. அப்ப கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர்றதுல கையில, அதனால உடல்லே வச்சுட்டாரு. நீ வாயா இரு ஆயா. கஷ்டப்பட்டு பூரிகை எங்க வச்சேன்னு தெரியலன்னு தேடுறதுக்கெல்லாம் இருந்தேன். ஆயா சொல்லுங்க. ஆயா நாங்கெல்லாம் எங்க வீட்டுல ஆயான்னு தான் கூப்பிடு. இப்பதான் அம்மானு ஸ்டைலா கூப்பிடுவோம். நாங்க சின்ன பிள்ளை ஆயா ஆயான்னு தான் கூப்பிடுவீங்களா? ஞாபகம். ஆயா வாயா படைச்சிட்டாரு, நீ பூரிகையா இருக்கிற. ஹல்லேலூயா. அந்த பூரியை தான் ஊதும் போதுதான் அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல 9, 10 இல்ல, சரி 10, 9. அந்த 9 உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக, உங்களை துன்பப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறாரு. உங்க மனதை வேதனைப்படுத்துகிற என்னெல்லாம் கவலை கலக்கம், அந்த சத்துருவுக்கு விரோதமா யுத்தம் பண்றீங்க. ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்றோமா? சொல்லுங்க யுத்தம். யுத்தம் சத்தமா சொல்லுங்க. யுத்தம் டெய்லி வருதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். யுத்தம் வரும், யுத்தம் வரும். உங்க மனதை சோர்வுக்குள் ஆக்குகிற யுத்தம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்க, திடீர்னு ஒரு ஆள் வருவாரு, இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்படி நடக்குதா? அந்த மாதிரி யுத்தம் டெய்லி பண்ண வேண்டி இருக்கு. வீட்டுக்காரரோட யுத்தம் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்லாம. மனைவிகளோட யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, என் பிள்ளைகளோட யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல வீட்டுக்குள்ளதான் யுத்தம், அப்புறம் தான் அவுட் சைடு யுத்தம். இப்படிப்பட்ட யுத்தம் நிறைந்ததான் இந்த உலகம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். டெய்லி எங்கிருந்து வருமோ பிரச்சனை வரும். வராதுன்றவங்கள கை வைத்துங்க. எனக்கெல்லாம் வராதுங்க, நல்லாவே வருதுன்றீங்க. என்ன தங்கச்சி? அப்படி தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அந்த யுத்தத்தின் போது ஓ வாய் இருக்கே ஆயா, அந்த வாய பூரிகைகளை பெருந்தோணியா, வாய சொல்லு, வாய சத்தமா சத்தமா பெருந்தோணியா பெருந்தோணியா முழங்க கடவுள், முழங்கு முழங்கு, கை தட்டி முழங்கு முழங்கு, பூரிகைகளை பெருந்தோணியாய் முழங்கு. இயேசையா பெருந்தோணியா முழங்கு முழங்கு. இயேசையா கபகா கபகா அபகதரல சக்கலரா கபகா. இயேசையா கபகா பபகதரல கபகா. பெருந்தோணியா முழங்கும் போது, பெருந்தோணியாய் முழங்குங்கள். இந்த நாம பாடும் போது, துதிக்கும் போது ஆண்டவர் அப்பொழுது சொல்லுங்க. ஆமென். அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்துல நினைவு கூறப்படுறீங்க. உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறீங்க, காப்பாற்றப்படுகிறீர்கள்.
பாடுங்க, பேசுங்க அந்நிய பாஷை. நீங்களாக்கி காப்பாற்றப்படுவோம். சொல்லுங்க, நீங்களாக்கி காப்பாற்றப்படுவோம். இப்ப என்னெல்லாம் உங்களுக்கு பகஞ்சனா அதிலிருந்து நீங்களாக்கி காப்பாற்றப்படுவோம். இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமம். முதல்ல உடல்ல உள்ள பலவீனம், உடல்ல உள்ள பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் விலகி காப்பாற்றப்படுவோம். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால சரீரத்தை விட்டு விலகுவதாக. அற்புத சுகம் உண்டாவதாக. உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை தெய்வீக சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே இந்த நேரத்திலேயே கர்த்தருடைய சர்வாங்க சுகத்தை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. ஆமென். காப்பாற்றப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். மைண்ட்ல கை வச்சு சொல்லுங்க, எதெல்லாம் கவலையா இருக்கு, எல்லாம் அழுத்துகிற பாரங்கள், கவலை எல்லாவற்றிலிருந்தும் கலக்கம், எது அமைதியை கொலைக்குது, தேங்க்யூ அப்பா, அதெல்லாம் நீங்களாகணும். தேங்க்யூ அப்பா. ஒரு ஜாய் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் ஜாய். தேங்க்யூ அப்பா. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ராஜா வந்தா. ஜீசஸ் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர் சொல்லுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் குடும்பத்துல எப்படி எண்ணமெல்லாம் சீக்கிரத்தில் நிறைவேற்று. இந்த வாரமே நிறைவேற்று. இந்த மாதமே நிறைவேற்று. இந்த வருஷத்துக்குள்ள நிறைவேற்று. ஏசையா